கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் அடியேனையும் உங்களுக்கு முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் அடியேனுக்கு பாராட்டின பெரிதான கிருபைகளை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இவ்வளோ நேரம் ஆண்டவர் நல்லவர் என்பதை எல்லாரும் ருசி பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நல்ல பாடல். சின்ன பிள்ளை குழந்தை ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நாளும் கேட்கும்படியாக நல்ல ஒரு சந்தோஷம். நல்ல பழைய பாடல். நாங்கள் எல்லாரும் அதிகமாக அந்த பாட்டை பாடுவோம் முந்திலாம். இப்போ நிறைய புது பாட்டெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த நாளில் அதை கேட்கும் பொழுது நல்ல சந்தோஷம்தான். ஜோஷுவா அவர்களும் பாடின பாடல் எல்லாம் பழைய பாடல். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இவ்வளோ நேரம் நல்ல பாட்டை கேட்டு நாம் ருசிச்சிருக்கிறோம். இயேசு நல்லவர் என்பது இன்னும் பாட்டு பாடினா நீங்கள் தாங்குவீங்களா இல்லைன்னு தெரியல. எனக்கும் ஒரு பாட்டு பாடலான்ற ஒரு ஆசை தான். ஆனால் நேரம் போயிட்டே இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை
வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து 139 சங்கீதம் அதில் 14 வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று ஆண்டவருடைய வார்த்தையாக சங்கீதக்காரன் இங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் பிரமிக்கத்தக்க விதமாய் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள் என்று சங்கீதக்காரன் பிரமிக்கத்தக்க விதமாக ஆண்டவருடைய படைப்பு, தேவனுடைய சிருஷ்டிப்பெல்லாம் பாருங்க பிரமிக்கத்தக்க விதமாக இருக்கிறது. அவருடைய கிரியைகள் எல்லாம் அதிசயமானவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். நாம் இப்போ பார்க்கிற வானம் பூமி எல்லாவற்றையும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்டாக்கினார். பிரமிக்கத்தக்க விதமாக வானங்களிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமியிலே நமக்கு தேவையான மர செடிகள், எல்லா சமுத்திரங்கள், சமுத்திரத்தில் உள்ள ஜீவ ஜந்துகள், வானத்தில் பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகாக, எவ்வளவு பிரமிக்கத்தக்க ஆச்சரியமாக பாருங்க 5 நாட்களிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்து விட்டு உண்டாக்கிவிட்டு எல்லாம் நல்லது நல்லது என்று ஆண்டவர் கண்டார். அல்லேலூயா. 6வது நாளாக தேவன் மனிதனை அவ்வளவு அழகாக ஆண்டவர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. மனுஷனை மண்ணினாலே கர்த்தர் உருவாக்கி தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி ஆண்டவர் பாருங்க மண்ணினாலே அவர் அப்படியே அந்த பொம்மையை செய்கிறது போல செஞ்சு மனுஷனுடைய நாசியிலே ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதின போது மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. மனுஷனை கர்த்தர் பாருங்க அவ்வளவு அழகாக ஆண்டவர் உண்டாக்கினார். அவருடைய சிருஷ்டிப்பெல்லாம் அவ்வளவு பிரமிக்கத்தக்க விதமாக அதிசயமானவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிரியைகள் எல்லாம் அதிசயமானவைகள். பாருங்க நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நரம்பு, விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்கிறாங்க அந்த மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற நரம்பு எவ்வளவு நீளம் என்றதை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லையா. அவ்வளவு நரம்புகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. அப்படி தேவன் பாருங்க மனிதனுடைய எண்ணங்களுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய புத்திக்கும் எட்டாத அப்பாற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமிக்கத்தக்க விதமாக
தேவன் நம்மை உண்டாக்கி இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அழகாக தேவன் மனிதனை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். முகத்தில் எங்கே கண்ணு வைக்கணும், எந்த இடத்துல மூக்கை வைக்கணும், எந்த இடத்துல வாயை வைக்கணும். நம்ம தலைமை போதுகிறவங்க சொல்லுவாங்க, இந்த மூக்கு இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி வச்சுட்டா பொடி போடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குமா. கடையில் போயிட்டு பொடி போடுறவங்க அந்த போயிட்டு இந்த மூக்கை இப்படி காமிச்சா போதும், அப்படியே மூக்கில் டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி பொடியை போட்டு நல்லா ஃபில் பண்ணி அப்படியே அனுப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஒருவேளை மழை வந்தால் மூக்கில் ரொம்ப தண்ணி போய் அது ஏதாவது கஷ்டமாயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் மூக்கை கரெக்டாக அப்படி திருப்பி கீழே வச்சுட்டாங்களே, அப்படியா இருக்குமோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு, ஆண்டவருடைய படைப்பு எவ்வளவு நேர்த்தியாக மனுஷனை அழகாக பிரமிக்கத்தக்க விதமாக ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரமிக்கத்தக்க விதமாக மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். தாவீது கூட அதுதான் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவர் என்னை நான் பிரமிக்கத்தக்க விதமாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை நான் துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாம் அதிசயமானவைகள். தாவீது கூட அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான், நான் ஒரு தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருப்பேனா என்றதை அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட யோசித்திருக்க மாட்டான். ஆனால் தேவன் தாவீதை தெரிந்து கொண்டபடியினால கர்த்தர் அவனுக்கு இருதயத்துக்கேற்ற மனுஷன் என்று அவனை கண்டு ஆண்டவர் தேசத்தில் ராஜாவாக தாவீதை உயர்த்தினார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு பாருங்க, எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. அவன் ஒரு பெரிய பலசாலி கிடையாது, ஒரு யுத்த வீரன் கிடையாது, ஒரு ஞானியும் கிடையாது. எந்த தகுதி இல்லாதவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தர் அவனை தேசத்தில் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக, ஆச்சரியமாய் தாவீதை பார்க்கிற வண்ணமாக கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரமிக்கத்தக்க விதமாக தாவீதை உயர்த்தினார். பாருங்க, தாவீதுக்கு அவனை எல்லாரும் வெறுத்தார்கள், எல்லாரும் தாவீதை பகைத்தார்கள், எல்லாரும் தாவீதை அற்பமாக எண்ணினா, இவெல்லாம் போய் எப்படி ராஜாவா முடியும், இவனுக்கு பாருங்க இந்த வாழ்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிலாம் தாவீதை அற்பமாக, அவனை சாதாரணமாக பார்த்தார்கள். ஆனால் தேவனுடைய பார்வை மிகவும் மேன்மை உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதை அவ்வளவு மேன்மையாக உயர்த்தினார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் நான் ஆண்டவரை துதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே இயேசு நம்மை ரட்சித்து மீட்டெடுத்து அவருடைய சபையிலே நம்மை வைத்திருக்கிறபடினால நாம் எல்லாரும் பிரமிக்கப்படத்தக்கவைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையிலே நாம் மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும் ஒவ்வொரு நாளிலும். தாவீது பாருங்க, நான் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும்னு சொன்னபடி ஆண்டவர் தந்த நல்ல சுகத்துக்காக, பலனுக்காக, நல்ல குடும்பத்துக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பிரமிக்கத்தக்க விதமான அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் அதை குறித்து வேதத்தில் வாசிப்போம். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 5:1. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். பாருங்க, இந்த சம்பவம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். அங்கே திரளான மீன்களை அங்கே பிடித்தது நிமித்தம் அவனும், அதாவது பேதுருவும் அவனோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் பிரமிப்படைந்து சந்தோஷப்பட்டார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, பிரமிக்கத்தக்கதான அதிசயமான கிரியைகளை
இந்த இடத்துல பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை நம்ம எல்லாருக்கும் அநேகருக்கு தெரியும். அதாவது பேதுரு ஒரு ராத்திரி மீன் பிடிக்கும்படியாக அவன் போகிறான், கடலுக்கு போகிறான். படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கும்படியாக பேதுரு அவன் கடலுக்கு போகிறான். போனபோது பாருங்க, அவ்வளவு திறமை உள்ள மனுஷன். ஒரு நாள் போனால் அதிகமான மீன்களை பிடித்து கொண்டு வருவான். ஆனால் அன்றைக்கு அவன் போன போது எவ்வளவோ பிரயாசப்பட்டான், எவ்வளவோ முயற்சி எடுத்தான். ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படலை. ஹல்லேலூயா! எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்னாச்சு? ராத்திரி ஃபுல்லாக பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே பரவாயில்ல, எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஹல்லேலூயா! ஒரு மீன் கூட அகப்படவில்லை. அவன் மிகுந்த ஒரு தோல்வியோடு, ஒரு ஏமாற்றத்தோடு அவன் மீண்டும் திருப்பி வரான், கரைக்கு வந்தபோது இயேசு அங்கே நடந்து வருகிறார். கெனசரேத் என்ற அந்த கடற்கரை அருகிலே இயேசு அங்கே வந்தபோது திரளான ஜனங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்கும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாக அநேக ஜனங்கள் அங்கே திரண்டு வந்தபோது இயேசு அந்த கடற்கரையில் 2 படகை ஆண்டவர் பார்க்கிறார். 2 படகு காலியாக இருந்தது. அது ஒரு படகில் இயேசு அங்கே உட்கார்ந்து, அந்த படகு சீமோன் பேதுருவுடைய படகாக இருந்தது. இயேசு அந்த படகில் அமர்ந்து ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி போதகம் பண்ணி முடித்த பிறகு இயேசு பேதுருவை அழைத்து, நீ படகுல உட்காரு, படகை நீ ஆழத்துக்கு கொண்டு போய் நீ என்ன செய், வலைகளை போடு என்று சொன்ன உடனே அவர்கள் வலையை போட்ட உடனே அங்கே மிகுதியான மீன்கள் கிடைத்தது. ஹல்லேலூயா! தோற்று போன இடத்துல கர்த்தர் பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் தன்னுடைய வலைகளை போடுகிறான். போன ராத்திரி தான் அவன் போயிட்டு ஒன்றுமே அகப்படலை. எவ்வளவோ பிரயாசப்பட்டேன். அவன் சொல்லுகிறான், ஐயரே, நான் எவ்வளவு ராத்திரி முழுவதுமாக பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில இதுவரையிலும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு நன்மைக்காக இவ்வளவு நாட்கள், நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் இவ்வளவு நாட்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஏமாற்றம் அடைந்த அந்த இடத்துல, நீங்கள் தோற்று போன அந்த இடத்துல நான் உங்களுக்கு பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஏமாற்றம் அடைந்த இடத்துல நான் உங்கள் தலையை உயர்த்துவேன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 2 படகு நிரம்பி, ஆண்டவர் ஒரு படகுல தான் அந்த பிரயாணத்தில் அந்த படகுல போனார் கடலுக்கு. ஆனால் அங்கே போன பிறகு அந்த படகுல போகும்போது கூட இன்னொரு படகும் சேர்ந்து போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். போன போது தான் அந்த 2 படகு நிறைய அமிழத்தக்கதான மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா! 2 ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா! பிரமிக்கத்தக்க விதமான அற்புதங்களை நம்முடைய ஆண்டவர் செய்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் பிரயாசப்படும் போது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் எந்த ஒரு காரியத்தில் முயற்சி எடுக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பிரமிக்கத்தக்கதான அதிசயத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசியுங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 25ஆம் வசனம். ராஜாவே, வாசி. அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூழ், 24ஆம் வசனமாவது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி,
மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இங்கே நாம் வாசிக்க கேட்டோம், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து பார்க்கிறானா. பிரமிப்பு என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆச்சரியமா பார்க்கிறதா ஒரு பிரமிப்பு. ஏதாவது ஒரு பெரிய கட்டடம் ஒன்று நாம் பார்த்துட்டோன்னா ஆன்னு அப்படி வாயை திறந்து பார்ப்போம் இல்லையா, அதுதான் ஆச்சரியமா. பாருங்க, இந்த இடத்துல நேபுகாத் நேச்சாரு அப்படியே வாயை பிளந்து பார்க்குறான். நம்ம 3 பேரை தானே போட்டோம், இந்த அக்னியில் 4 பேரா உலாவி கொண்டிருக்கிறாங்களே. பாருங்க, இது எந்த இடத்துல எந்த சம்பவம்? அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக சிறைகளாக கொண்டு போகப்பட்டதான தேவ மனுஷர்கள் 3 வாலிபர்கள், அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ, அவர்கள் தேவ பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். அந்த பாபிலோன் தேசத்தில் ஒரு கட்டளையை நேபுகாத் நேச்சார் பிறப்பித்தான். அதாவது ஒரு பொற்சிலையை அவன் உண்டு பண்ணி அந்த பொற்சிலையை எல்லாருமே வணங்கணும், எல்லாருமே பொற்சிலைக்கு முன்பதாக வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை அவன் கொடுத்திருந்தான். அந்த நாள் வந்தபோது ஒரு எக்காலம் எல்லாம் அந்த இடத்துல தொனித்தது. எக்கால சத்தம், மேல சத்தம் எல்லாம் தொனிச்ச போது எல்லா ஜனங்களும் அந்த பொற்சிலைக்கு முன்பதாக பணிந்தார்கள், எல்லாரும் பணிந்தாங்க. ஆனால் இந்த 3 வாலிபர்கள் மட்டும், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ, அவங்க பணிந்து கொள்ளவே இல்லை. அவங்களுக்கு தெரியும் இந்த கட்டளையை நாம் மீறக்கூடாது. ஒருவேளை நாம் அந்த பொற்சிலையை வணங்கலைன்னா கண்டிப்பாக நம்மளை அக்கினியில் போட தான் போகிறாங்க, எப்படியும் நம்ம சாக தான் போகிறோம். ஆனால் 3 வாலிபர்களும் அவர்கள் விசுவாசத்தில் வைராக்கியமாக இருந்தார்கள். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நேபுகாத் நேச்சார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் 3 பேரும் பாருங்க, ஒருவேளை பேசியிருப்பாங்க, நம்மளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்க தான் போகுது, எப்படியும் அக்னியில் போட தான் போறாங்க. ஆனா நாம ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேண்டும். என்ன நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் வந்தாலும், சத்ருவின் நிமித்தமாக எந்த விதமான தீய மனுஷர்கள் மூலமாக என்ன போராட்டங்கள், என்ன நெருக்கங்கள், என்ன சோதனைகள், அக்கினி போன்ற உபத்திரவங்கள், துன்பங்கள் எது வந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை தப்புவிப்பார். அவர் தப்புவியாமற் போனாலும் நீர் நிறுத்தின அந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம், அந்த சிலையை நாங்க பணிந்து கொள்ள மாட்டோம். அவங்க விசுவாசத்தில் வைராக்கியமா இருந்தார்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் பாருங்க, அந்த வைராக்கியத்தை கண்டு அந்த 3 பேரையும் கயிறுல கட்டி அந்த அக்னி சூளையில போட்ட பிறகும் அந்த அக்னியிலே தேவ புத்திரனாகிய தேவனின் சாயலாக இயேசு அவர்கள் நடுவிலே உலாவினார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்கள் நடுவிலே உலாவினார். அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. ஆண்டவர் அவர்களோடு குடர்ந்து கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் உங்களை அழிக்கும்படியாக உங்களுக்கு எதிராக எந்த சூழ்ச்சிகள் பண்ணாலும், சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவர் உங்கள் தலையை உயர்த்தும்படியாக ஆண்டவர் பிரமிக்கத்தக்க விதமாக அவர் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, இந்த நேபுகாத் நேச்சார் அவன் பிரமித்து பார்க்கிறான். 3 பேரை அல்லவா இந்த அக்கினியில போட்டோம், இன்னொரு மனுஷன் ஒருவேளை இன்னொரு பேர் யாராவது போய் உள்ள குதிச்சிருப்பானா அப்படின்ற மாதிரி பார்த்தார்.
கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு காமிக்கிறார். நம்ம 3 பேரை தானே போட்டோம், இன்னொரு மனுஷன் இருக்கிறானே, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்க விதமாக ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். உங்களை அழிக்க வேண்டும், அல்லது உங்க குடும்பத்தில், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்களை அழிச்சிடணும், உங்களை முடிச்சிடணும். பாருங்க, அந்த நேபுகாத் நேச்சாருக்கு அவ்வளவு கோபம் வந்தது. என்னுடைய வார்த்தையை இவங்க கேட்கவில்லையே, என் வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படியலையே என்று சொன்ன உடனே அவனுக்கு கடும் கோபம் வந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த கோபத்தில் அவன் அழிக்க அவன் நினைத்தான். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. அழிக்க நினைக்கிறவனுக்கு முன்பதாக கர்த்தர் பிரமிக்கத்தக்க விதமான அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனம் வாசிங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் பிலிப்பை பற்றி கொண்டு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13 தான். அப்பொழுது ஞான ஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். இந்த இடத்துல என்ன ஒரு சம்பவம் என்றால், பிலிப்பு என்றதான ஒரு தேவ மனுஷன் சமாரியா பட்டணத்தில் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அவன் சொல்லும்படியாக இந்த பட்டணத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்கள் மத்தியிலே சொல்லி அந்த இடத்துல பிலிப்பினிடத்துல வந்த அநேக வியாதியஸ்தர்களை அவன் சொஸ்தமாக்கி கொண்டே இருந்தான். குருடர்களை பார்வையடை செய்தான், முடவர்களை நடக்கும்படியாக செய்தான். இன்னும் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் மூலமாக, இயேசுவின் மூலமாக அவன் விடுதலை கொடுத்து கொண்டே இருந்தான். இப்படி அவன் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை அவன் செய்து கொண்டிருக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் பிலிப்பு பக்கமாக திரும்பி வந்தார்கள். ஆனால் அந்த இடத்துல இன்னொரு மனுஷன் வருகிறான், சீமோன் என்றதான ஒரு மாய வித்தைக்காரன். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன், சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து, அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி, சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். சமாரியா ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தானா. இங்க பாருங்க, தேவனுடைய மனுஷன் அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறான். இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட, இயேசுவின் நாமத்தினாலே உன் வியாதி சொஸ்தமாவதாக என்று சொல்லி அநேகர் பிரமிக்கத்தக்க அநேக அற்புதங்களை பிலிப்பு மூலமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை கெடுக்கும்படியாக இன்னொரு சீமோன் என்ற மனுஷன் அந்த சமாரிய பட்டணத்தில் வந்து தன்னுடைய அதாவது மாய வித்தைன்னா மேஜிக் பண்ணுறதுல நம்ம கூட பார்த்துருப்போம். சின்ன வயசுலலாம் இந்த ஸ்கூல்லலாம் மேஜிக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஒரு 2 ரூபா 3 ரூபா கொடுத்தா கொஞ்ச நேரம், அதாவது மேஜிக் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க, தலையில் தொப்பி வச்சுட்டு கையில் கொஞ்சம் அந்த ஒரு கம்பு வச்சுட்டு பாருங்க சார் இங்கே, அதாவது ஒரு கையில் கர்ச்சீஃப் வச்சுருப்பாங்க, என் கையில் கர்ச்சீஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் என்னையே அப்படியே பார்க்குறீங்கன்னா ஸ்தோத்திரம். மேஜிக் பண்ணுறவங்க அப்படி இருப்பாங்க, தலையில் தொப்பி போட்டுட்டு கையில் கம்பு வச்சுட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி இப்படி கர்ச்சீஃபை வச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த புறா வந்துடும் அந்த இடத்துல. புறா இப்படி பாருங்க, இந்த காயின்ஸ் 1 ரூபா காயின் இப்படி வச்சுருப்பாங்க. திடீர்னு கொஞ்ச நேரம் பார்த்தா அவர் பாக்கெட்டில் அப்படியே இருக்கும் அந்த காயின். அப்படி மாய வித்தை, அதுதான் மேஜிக் மாய வித்தை. இப்படி ஒரு மனுஷன் அப்படி செஞ்சு ஜனங்களை தன் பக்கமாக அவன் இழுத்து கொண்டு அப்படியாக ஜனங்களை பிரமிக்கத்தக்க விதமாக அவன் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த தேவ மனுஷன் பிலிப்பு அவன் தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை சுவிசேஷமாக சொல்லி கொண்டு அநேக ஆத்துமாக்களை கர்த்தரண்டையிலே சேர்த்து, இயேசு கிறிஸ்துவண்டையிலே சேர்த்து
அவனிடத்தில் வருகிற வியாதியஸ்தர்களை இப்பொழுது உன் வியாதி சுகமாகும், இப்பொழுது நீ விடுதலையாக்கப்படுகிறாய், ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருகிறார் என்று இவன் பாருங்க இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் இந்த புறாவையும் பாம்பையும் இந்த வித்தக்காரனை அதை விட இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு பாருங்க முடவனை ஆண்டவர் முடவனை நடக்க பண்ணுகிறார். ஆண்டவர் பிசாசு பிடித்தவனை அப்படியாக விடுதலையாக்குகிறார். அந்த அந்த மேஜிக் மாயத்தை விட இது பிரமிக்கத்தக்க விதமாக இருக்கிறது என்று சொல்லி எல்லா ஜனங்களும் பிலிப்பினிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். எல்லாரும் இயேசுவை விசுவாசித்து ஆண்டவர் எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்தார் என்று வேத வசனம் சொல்லு. அந்த 13ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். பாருங்க, இந்த மாயை வித்தை செய்கிறதான இந்த சீமோன் கூட நம்ம கிட்ட இந்த ஜனங்களெல்லாம் இப்போ வராம எல்லாரும் பிலிப்பு கிட்ட போறாங்களே, இயேசு வண்டையில போறாங்களே என்று சொல்லி அவனும் ஒரு நேரம் வந்தபோது அவனும் மனம் திரும்பி பிலிப்பின் இடத்துல வந்து அவனும் இயேசுவை விசுவாசித்து அவன் ஞானஸ்நானம் பெற்றான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் பிரமிக்கத்தக்க விதமான அவர் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் பிரமிக்கத்தக்க விதமான அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பல காரியங்கள் இருக்கலாம், இந்த உலகத்தில் பலவிதமான சக்திகள் இருக்கலாம், இந்த உலகத்தில் மாய வித்தைகள் என்ற சக்திகள் இருக்கலாம், இந்த உலகத்தில் மந்திர தந்திர எல்லா சூனிய கிரியைகள் பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெரிதாய் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பிரமிக்கத்தக்க விதமாக அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் பலவிதமான வித்தைகளை காட்டலாம், பலவிதமான மந்திர கிரியைகளை செய்யலாம், பல காரியங்களை செய்யலாம். அதை காட்டிலும் என் தேவனுடைய வல்லமை பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி என்றால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பிரமிக்கத்தக்க விதமான அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவர் தோற்று போன இடத்துல பிரமிக்கத்தக்க விதமான அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அழிக்க நினைக்கிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு பிரமிக்கத்தக்க விதமான அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, எந்த இடத்துல நாம வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல கர்த்தர் பிரமிக்கத்தக்க விதமான அதிசயங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் பிரமிக்கத்தக்க விதமாக நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பிரமிக்கத்தக்க விதமாக அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகளாக இருக்கிறது. அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய புத்திக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். நம்முடைய தேவனுடைய வல்லமை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் தோற்று போனீர்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஹல்லேலூயா பிரமிக்கத்தக்க விதமாக அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 படகு நிறைய ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜனங்கள் பிரமிக்க அடைய செய்தாரோ அதுபோல கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கண்களை ஆச்சரியப்படத்தக்க விதமாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்ருவின் சூழ்ச்சிகளை, உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா உங்களை அழிக்க நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு பிரமிக்கத்தக்க விதமான அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை சமுதாயம் பார்க்கும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எல்லா ஜனங்களும் அறிக்கை செய்வார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எல்லா ஜனங்களும் காண்பார்கள். எல்லாரும் பிரமிக்கத்தக்க விதமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா அந்தகார எல்லா மந்திர தந்திர சூன்யங்களுக்கு, இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா சக்திகளை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை பெரியது. அவர் பிரமிக்கத்தக்க விதமாக அவர் பலத்த காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. மருத்துவத்திலே செய்ய முடியாத அதிசயங்களை என் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எந்த மாய வித்தையினால் செய்ய முடியாத காரியங்களை என் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கர்த்தாவே, நீ பிரமிக்கத்தக்க விதமாக அதிசயமான கிரியைகளை செய்கிற தேவனப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, உம்முடைய ஜனங்கள் எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த காரியத்தில் ஏமாற்றத்தோடு தோல்வியோடு காணப்படுகிறார்களோ அந்த விஷயத்தில் ஆண்டவரே கர்த்தர் நிமிர்ந்து நிற்க செய்ய வேண்டும் ஐயா. பிரமிக்கத்தக்க அதிசயங்களை என் தேவன் நீர் செய்ய வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, சத்துருக்கள் நடுவிலே ஜனங்களை உயர்த்தி வாழ வைக்க வேண்டும் ஐயா. என் தேவன் நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆண்டவரே அதிசயமான கிரியைகளை செய்து ஆண்டவரே நீர் மகிழ பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.